ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிர்னி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிர்னி கஞ்சி பொதுவாக ரம்ஜானுக்கு நாங்கள் செய்வோம். இது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யில் ஒரு 1/2 கப் ரவை வறுத்து எடுத்துக்கணும். 1/2 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரவை கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 லிட்ரு பால் இதில் சேர்க்க போகிறோம். இந்த பால் நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ பால் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா 1/2 லிட்ரு பால் எடுத்துருக்கோன்னா 1/2 லிட்ரு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 லிட்ரு பால் 1/2 லிட்ரு தண்ணி சேர்த்தாச்சு. ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறமா நம்ம இதில் பால்கோவா சேர்க்க போகிறோம். பால்கோவா 150 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பாலில் சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பாலில் சேர்க்க போகிறோம். இது இல்லைன்னா நீங்கள் மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம். பால்கோவாக்கு பதில் மில்க் மேடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியும். அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 4 ட்ராப் சேர்க்கணும். ஒரு 4 ட்ராப் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, திகட்டும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்புறம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த பிர்னி கஞ்சி டேஸ்ட்டு ரொம்ப செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ரம்ஜான் டைமில் தராவி தொழுது முடிச்சுட்டு பள்ளிவாசலெல்லாம் இது கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.